வீட்ல கடிச்சுக்க ஒண்ணுமே இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின கொழுக்கட்டை மாவு இருந்தா போதும். இந்த மாதிரி கிறிஸ்பியா நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான முறுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு உளுந்த குக்கர்ல சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்ல உளுந்து அளந்தீங்களோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. 3 கப் அளவுக்கு அரிசி மாவை மிக்சிங் பவுல்ல சேர்த்து வச்சுக்கோங்க. வெந்து வந்த உளுந்த மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சிட்டு அரைச்ச மாவை அரிசி மாவோடய சேர்த்துட்டு மிளகா பொடி, உப்பு, ஓமத்தை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நல்லா சாஃப்டான முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா முறுக்கு குழல்ல தட்டு சேர்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு தேவையான அளவுக்கு முறுக்கு மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் கரண்டில ஆயில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். சூடா இருக்கிற ஆயில்ல முறுக்க போட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கணும். முறுக்க போட்டோன்னே பொரிஞ்சு மேல வர மாதிரி ஆயில் சூடு பண்ணிட்டு முறுக்க போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல பொறு பொறுன்னு சூப்பரான டேஸ்டியான முறுக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.